friends, welcome back to the channel Beautifying. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். நான் இந்த vlogல வந்து நான் ரெடியா போறேங்க. மெயினா வந்து இந்த vlog வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான vlog-ஆ இருக்க போகுது because என்னோட ஹேர் ஸ்டைலிங் டிப்ஸ் தான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். பொதுவாவே என்னோட ஹேர் வந்து பயங்கரமா நான் கேர் பண்ணிப்பேன். ஓகேங்களா? எனக்கு ஹேர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதிகமான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம ரொம்ப பராமரிச்சு தான் பார்த்துப்பேன். சோ அதுலயும் வந்து சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் ஈவென்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் இருந்தாலோ இல்ல நாம வந்து ஓகே நம்ம ஹேர் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் டெஃபினட்டா நான் இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன். அந்த விஷயத்த தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். அண்ட் அந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து லாஸ்ட் கார்ட் செட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அந்த வீடியோல எல்லாம் கிளம்பிட்டு கடைசியில நைட்டே போட்டு போயிருங்களே அப்படின்னு மாதிரி ஒரு கமெண்ட் படிச்சோன்னே எனக்கு குபீஸ் சிரிப்பு மூமெண்ட் தான். காசு எனக்கு வீடியோ எடிட் பண்ண பிறகுதான் அப்படிதான் தோணுச்சு, என்னடா நைட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி. ஓவர் சைஸ் ஆச்சு. அந்த ஒரு சைஸ்ல நான் வாங்கினேன். பட் நான் போடுறதுக்கு நான் இழைச்சிட்டனால இங்க பாருங்க ஷோல்டர்லாம் இவ்வளவு தூரம் வந்துருச்சு. ஷோல்டர் இங்க இருக்கணும், இழைச்சதுனால அது வந்து நம்மள ஓவர் சைஸா காமிக்கிறதுனால நைட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் நைட்டியாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹேர் வந்து இந்த ஏரியால பொதுவாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முடி வந்து ரொம்பவே ஃபைனா இருக்கனால நம்மளுக்கு வே டவுன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் திங் நம்ம கண்டிஷனர் ஸ்கேல்ப்ல போடவே கூடாது. அது என்ன ஆகும்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஃபைனா காட்டும், வால்யூமே இல்லாத மாதிரி காட்டும். சரிங்களா? வெறும் ஷாம்பு தலைக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்க கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா வந்து தலை குளிச்சுட்டு நல்லா இப்படி நல்லா தோட்டிட்டு இப்படி நார்மலா வாக்கு எடுத்து இப்படி பன் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி போடாம தலை கீழே கவுத்திட்டு அதுக்கப்புறம் துண்டை போட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு மேல வச்சீங்கன்னா இதே வந்து நம்மளுக்கு நிறைய வால்யூம் வந்து கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அடுத்தது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெஃபினட்டா சீரம் யூஸ் பண்ணுவேன். சீரமும் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் நான் போட மாட்டேன். வெறும் ஃபைன் எண்ட்ஸ்ல மட்டும் தான் வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தபடியா அதையும் மீறி நம்மளுக்கு முடி சுத்தமா இல்ல, இங்க வால்யூம் தேவைப்படுதுன்னா டெஃபினெட்லி கோ ஃபார் அ பியூட்டிஃபுல் டூல். இதுதான் அகாரோட ஹேர் வால்யூமனைசர். இந்த ஒரு டூல் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் யூஸ்னே வந்து சொல்லலாம். இது வந்து உங்கள் ஹேரை ட்ரை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹேரை வந்து வால்யூம்னஸாக காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்டைல் பண்ணிக்கலாம், ஆஸ் அ கர்லராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் அதில் மல்டி பர்பஸ்னே வந்து சொல்லலாம். ஸோ ஒரு ப்ராடக்டில் மல்டி யூசஸ். ஸோ இது ஒன்று மட்டுமே நீங்கள் எங்கே போகிறதுனாலும் கேரி பண்ணிட்டு போகலாம், ட்ராவல் ஃப்ரெண்ட்லி டூ. ஸோ இதை தான் வந்து நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கும் வந்து ஒரு டெமோ வந்து காமிக்க போறேன், எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சோ ஸ்டைலிங் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நீங்க டி-ஷர்ட் மாடல்ல நீங்க ஒரு டாப் போடுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் அந்த டாப்பை போட்டுட்டு உட்காருங்க. ஏன்னா நம்ம ஹேர் செட் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தலைக்குடி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டைலிங் எல்லாம் கொஞ்சம் வேஸ்டா போயிடும். சோ இப்போ வந்து நான் என்னோட அவுட்ஃபிட்டை வந்து மாத்தியாச்சு. இப்போ நான் வந்து ஸ்டைலிங் பண்ண போறேன். நான் யூஸ் பண்ற டூல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அகாரோட ஹேர் வால்யூமைசர். இது வந்து 3-in-1 பர்பஸ்னே வந்து சொல்லலாம். இது வந்து ட்ரையரா யூஸ் பண்ணிக்கலாம், கர்லரா யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறமேட்டு வால்யூமைசரா கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நான் இந்த வால்யூமைசர் எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் இப்போ உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் முடிய வந்து இப்படி விடுதலை கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இப்படி லைட்டா இப்படி ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போ நமக்கு வால்யூம் இருக்கிற மாதிரியே இருக்குல்ல, இதுதான் நமக்கு தேவை. ஓகேங்களா? அண்ட் இதை விட இன்னும் இதை வந்து வால்யூம் கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ கொஞ்சமா நான் வந்து சீரம் எடுத்துக்கிறேன். எந்த ஒரு ஹீட்டிங் டூல் யூஸ் பண்றதா இருந்தாலும் டெஃபினட்டா நீங்க வந்து சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஹீட் ப்ரொடெக்டன்ட்லாம் போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கிரவுன் செக்ஷனை எப்படி வந்து பிரிச்சுக்கிறேன், ஜஸ்ட் ரேண்டமா. ஓகேங்களா? ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது, ஜஸ்ட் ரேண்டமா இந்த மாதிரி கிளிப் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டூலை எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுலேயே வந்து ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். ஸோ இப்படி நாம வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். இந்த அகாரோட ஹேர் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஈர பதத்தன்மையோட இருக்கிற ஹேரில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி சொட்ட சொட்ட இல்லை,
கொஞ்சம் துண்டெல்லாம் கட்டி ஒரு அரை மணி நேரம் கழிஞ்சு நம்ம விரிச்சு விட்டால் எப்படி ஈரப்பதத்தன்மையாக இருக்கும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். அண்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக குட்டி குட்டி செக்ஷன்ஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு குட்டி செக்ஷனில் வந்து நான் வந்து இப்படி பாருங்கள் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அடியிலேருந்து ப்ளேஸ் பண்ணுங்கள், மேலேருந்து ப்ளேஸ் பண்ணால் யூஸ் கிடையாது. அடியிலேருந்து ப்ளேஸ் பண்ணும்போது வால்யூம் ரொம்ப அதிகமாக வரும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து என் முடி ஈரமாக இருக்கும் போது எப்படி இருந்தது, அண்ட் இப்போ பாருங்கள் என் ஹேர் எவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்து செட் ஆகிருக்கு, நல்ல வால்யூம்னஸாக இருக்குன்ட்டு. எனக்கே வந்து ஒரு ஷாக் தான், இவ்வளோ வால்யூமாக இருக்குன்ட்டு. இதோட பிரிசல்ஸ் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோலால் செய்யப்பட்டது. 24 கேரட் கோல்ட் ஸ்டைலிங் சர்ஃபேஸ் இருக்குது. ஏன்னா இது ஹீட்டை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஆன்டி ஸ்கேல்டிங் டிப். ஸோ நம்மளுக்கு ஹீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் வந்து ரொம்ப அதிகமாக படாமல் நீட்டாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இதில் சிவில் பவர் கார்டு இருக்குது. ஸோ 360 டிகிரி ரொட்டேஷன் ஆகும். இதோட ப்ரஷ் ஹெட் வந்து செராமிக் டார்மலைன் கோட்டிங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹீட் அண்ட் 2 ஸ்பீட் செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ எப்படி ஹேர் செட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். உள் வழிக்கு நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி அப்படியே மெல்லமாக நீங்கள் வந்து அதை புல் பண்ணி அப்படியே கீழே வரைக்கும் வரணும். ஸோ கீழே வந்து ஒரு சாஃப்ட் கர்ல்ஸ் கொடுக்குறனால அப்படியே கீழே வந்த பிறகு அப்படியே லைட்டாக நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஹோல்டிங் பொசிஷன் பாருங்கள், ஹோல்டிங் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ க்ரௌன் பார்ட் மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போவுமே முடிய ஃப்ரண்ட்டில் போட்டு நீங்கள் வந்து ரோல் பண்ணி விடும்போது வால்யூம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குட்டி குட்டி செக்ஷன்ஸாக எடுத்து ஒர்க் பண்ணும்போது இன்னும் ரொம்ப வால்யூம்னஸாக தெரியும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப குவிக்காக முடிஞ்சிச்சு. இதில் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணும். யூஸ்வலாக நான் ஹேர் ட்ரையரோ இல்லை லைக் ஸ்டைலிங் டூல்ஸ் எல்லாம், அதாவது ஸ்ட்ரெயிட்னரோ ஏதோ யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஸ்கேல்ப் ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு அகாரோட வால்யூமனைசர் ஹேர் ட்ரையர் நான் என்னோட ஸ்கேல்ப் எந்த விதமான டேமேஜும் பண்ணல, ஹீட் ஆக்கலை, ரொம்ப நார்மலாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவுட்புட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. பேசிக்காகவே என் தலை குளிச்சுட்டு அப்புறம் என்னோட ஹேர் வால்யூமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து ஈஸியாக ஹேர் செட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ வெரி கம்ஃபர்டபுள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஹாய் தன்மை, என்ன பண்ணிட்டு இருக்க அவன் ஃபேஸ? இப்பதான் ஃபேஸ் கட்ஸ்ல எனக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன். மேக்கப் போட போறியா? ஆமா, மேக்கப் புலி உருமுறை கலது காமி போடணும், இல்ல கை காமி. கை காமினா பாவம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஷீட் மாஸ்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இதேவா இருக்கு? சமய குத்துது. எந்த குத்துது? சில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க தேவா. அப்ப சில்லுன்னு இருக்கு. தம்பி முடி ஒண்ணு ஒத்த பக்கம் தொங்கிக்கிட்டு இருக்குது. வேற யாராச்சும் இது வேணும்? எனக்கு தானும். அப்ப எனக்கு வெயிட் பண்ணு. கார் போடுறேன். Oh, so sweet. So sweet ரத்தங்க. காய்ச்சல் குடிக்கணுமா? என்ன பண்ண? இங்க பாரு தேவா. ஹாய். மதி. ஒரு கோல்டன் கலர் கிளிப். சின்ன நல்லா பண்ணா சரி. ஒரு கிளிப் மட்டும் கொடுப்பா. நல்லா பண்ணு. சபாஸ் இது தேவா. தேவா. சபாஸ் உங்க அம்மாவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பேன்? நானும் பண்ணிருப்பேன். இதே மட்டும் தான் பண்ணிருப்பேன். நல்லா பண்றான். நல்லா இருக்கு. ஆப்பிள் எப்படி இருக்கும்? ஓகே, நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் ஆரச்சார் ஹோட்டல் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. பசிக்குது. ஆக்சுவலாக பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. ஏன்னா மேடம் சாப்பிட்டு விட்டாங்க. ஆரச்சார ஹோட்டல்
பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்ணும், அதுவும் வெளியே ஹோட்டல் ஸ்டைலில் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்எச்ஆர் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து நியூ பிரான்ச் ஓகேங்களா. அண்ட் நம்ம கூட இருக்கிறது யாருன்னா சஜி நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து ஐயப்பன் விளக்கு பூஜை. ஸோ வந்து அது கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் வாங்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் சுஜி கூட டின்னர் நான் சொல்லுவேன் வந்துருக்கேன் வந்து உட்காந்துட்டேன். ஓகே, இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, வேறு என்ன தன்மை இட்லி வந்து ரோட்டி அவங்க ஆர்டர் பண்ணது. சரி வரட்டும், உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு. டவுட்டு ஆவி பறக்க சுட சுட இட்லி. சாம்பார்ல தான் வருதா? சரி சஜிக்கு வச்சுட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கா. சாப்பிட்றா சாப்பிட்டு முடிச்சு பயங்கர பிஸியா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியஸ் ஷாப்பிங்கா கேர்ள்ஸ்? ஸோ இதுதான் அந்த லிஸ்ட். நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 2 பேஜ் தாங்க வருது. தனுக்குட்டி ஷாப்பிங் முடிச்சாச்சா? ஃபினிஷ். இங்க வாங்க, கியூட்டா இருக்குல்ல இதை பாக்குறதுக்கு. ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆர்டிபிஷியல் ஃபிளவர்ஸ் நிறைய இருக்கு. நாங்க வீட்டுக்கும் போன தடவை இங்க இருந்து தாங்க வாங்கணும். சரிப்பா, நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம். தட்ஸ் நைஸ். ஹாய், வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே தன்மை குட்டிக்கு நல்லா ஆவி பிடிக்க வச்சேன். ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கு. அந்த நைட்டு தூங்கும் போது கொஞ்சம் அந்த ஆவி பிடிக்க வச்சா அவளுக்கு கொஞ்சம் அந்த கன்ஜஷன்லாம் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது பண்ண வச்சேன். அதுக்கப்புறமேட்டு வந்து அவள் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டா. அதுவே அம்மா நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமத்துக்குள்ளையா போய் தூங்கியாச்சு. ஸோ நான் இப்போ வந்து லைக் அண்ட்ரெஸ் பண்ணி நானும் ஒரு குட்டி குளியலை போட்டு அப்படியே நல்ல ஜம்முன்னு வந்து தூங்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது. இன்னொரு நல்ல vlog-ஓட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். டாடா.